ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் அன்றைக்கி பார்க்க போகிறது விமல் நடிப்பில் ரிலீஸ் ஆன போகும் இடம் வெகு தூரம் இல்லை படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தோட ஹீரோவான விமல் அமரர் ஊர்தி டிரைவராக இருக்கார். அதாவது டெட் பாடியை எடுத்துகிட்டு போகிற வண்டி டிரைவராக இருக்கார். இவரோட மனைவி நிறைமாச கர்ப்பிணியாக இருக்காங்க. அவங்கள டெலிவரிக்காக ஒரு ஹாஸ்பிட்டலில் விமல் அட்மிட் பண்ணியிருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபீஸ் கட்ட விமல் கையில் காசும் இல்லை. இந்த மாதிரி சமயத்தில் திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு நபர் சென்னையில் ஆக்சிடெண்ட் ஆகி தலை நசுங்கி இறந்து போயிருந்தாரு. அவரோட டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி திருநெல்வேலிக்கு கொண்டு போகிற சூழ்நிலை ஏற்படுது. விமல் கையில் காசு இல்லாத காரணத்தினால இந்த டெட் பாடியை திருநெல்வேலிக்கு கொண்டு போனால் காசு கிடைக்கும்னு நினச்சி விமல் அந்த டெட் பாடியை திருநெல்வேலிக்கு கொண்டு போகிறாரு. போகிற வழியிலேயே கருணாஸ் விமல் கிட்ட லிஃப்ட் கேட்டு அவரோட வண்டியில ஏறிக்கிடுறாரு. இதுக்கிடையில இறந்து போன நபருக்கு 2 மனைவி, அந்த 2 மனைவிக்கும் மகன் இருக்காங்க. அவங்கள யாரு அவருக்கு கொல்லி வைக்கணும்னு சண்டை வருது. இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் என்ன, ஹீரோ டெட் பாடியை கொண்டு போகும்போது ஏற்பட்ட சிக்கல்கள் என்ன, இறந்து போன நபருக்கு கொல்லி வச்சது யாரு, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் விமல் அந்த டெட் பாடியை கொண்டு போகும்போது ஏற்படுற பிரச்சனைகள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதுலயும் இன்டர்வல் சீன்ல வர சிக்கல் ரொம்ப சூப்பரா இருக்கு. விமலோட நடிப்பு இந்த படத்துல ரொம்ப வித்தியாசமா சூப்பரா இருக்கு. இந்த படத்துல ஒரு சில இடத்துல மட்டும்தான் அவர் பேசவே செய்வாரு. மற்ற இடத்துல எல்லாம் அவரோட ரியாக்ஷன் மூலமாவே ஸ்கோர் பண்ணிருக்காரு. கருணாஸ் இந்த படத்துல அட்டகாசமா நடிச்சிருக்காரு. அதுலயும் அவர் பேசுற ஸ்லாங் ரொம்ப சூப்பரா இருக்கு. அவரோட ஒரு சில ஹியூமர் போர்ஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது போக படத்தில் நடிச்ச ஆடுகளம் நரேன், தீபா சங்கர், வேலராமமூர்த்தி எல்லாருமே அவங்களோட ரோலை பக்காவா பண்ணியிருக்காங்க. படத்தில் உள்ள எமோஷனல் சீன்ஸ்லாம் நம்மளை நல்லா கனெக்ட் பண்ண வைக்குது. அதுலேயும் கிளைமேக்ஸில் உள்ள எமோஷனல் சீன்ஸ் கண்கலங்க வைக்குது. படத்தோட பிஜிஎம் சில சீன்ஸை நல்லா எலிவேட் பண்ணி காட்டியிருக்கு. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தில் ஒரு சில லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. சொல்லப்போனால் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் படம் சூடு பிடிக்குது. படத்தில் நிறைய டேலண்டான ஆக்டர்ஸ் இருந்தும் அவங்களுக்கான ஸ்கோப் ரொம்ப கம்மியாக இருக்கு. இந்த படத்தை மைக்கேல் ராஜா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் விமல், கருணாஸ், தீபா சங்கர், ஆடுகளம் நரேன், பவன், வேலராமமூர்த்தி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஒரு டீசெண்டான எமோஷனல் ட்ராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.